அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று சொல்லியிருப்பேன், ஒரு 3 வருஷத்து குழந்த வந்து அழகான முறையில் வந்து தொழுது மஹ்ரிப் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் ஹஜ்ரத்லாம் துவா கேட்டதுக்கப்புறம் பெண்கள் மதரசாவில் கடைசியாக வந்து ஒரு துவா வந்து கேட்க வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து குரானில் வந்து கடைசியில் இருக்கிற துவா. நம்ம வந்து முடிவில் வந்து துவா ஓதுவோம் இல்லையா? அந்த துவா அந்த பிள்ளை வந்து அழகான முறையில் ஓதுச்சு. அத்தனை பேர் ஆமீன்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னால் குழந்தைகள் வந்து கேட்கக்கூடிய துவாக்களை வந்து அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுக்கு கபூல் செஞ்சு வைப்பான் இல்லையா? அது அது ஒன்று. 2வது, சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து துவா கேட்குற பழக்கத்தை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி வந்து இனி எல்லா மதரசாக்கள்லேயும் வந்து பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து துவா கேட்க வைக்கணும். மக்தப் மதரசாக்கள்லேயும் சொல்கிறேன் நான். எனக்கு அது ரொம்ப புதுமையாகவும் இருந்துச்சு. நான் எங்கள் ஏரியாலையும் பார்த்துருக்கேன். அது கேட்பாங்க, நாங்கள் துவா கேட்டுட்டு அவங்கவுங்களும் வந்து பாடத்தை கிளாஸை கவனிக்க வந்துடுவோம். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்களை வளர்க்குறதுனா வந்து ஒழுக்கம்னா என்னென்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்குது என்னன்னா, விஜய் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மாமா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையான ஒழுக்கம்னா பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து சிறந்த முறையில் சுன்னத்தை ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ் கிட்ட துவா கேட்க சொல்லி வளர்க்குறது தான். கோவத்தில் யாரும் கொந்தளிச்சிடாதீங்க, யாரும் தவறாக எண்ணிடாதீங்க. நான் பார்த்த நிகழ்வை நான் சொன்னேன் உங்ககிட்ட.